சரி, இதுவரைக்கும் வருமானத்தை பத்தி பார்த்தோம். இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். உங்க வருமானம் 4 லட்சத்துக்கும் கம்மியா இருந்தா கூட சில நேரங்கள்ல நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது என்னென்ன காரணங்கள்னு பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க பார்க்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டும் நீங்க கட்டுற பில்லும் கூட உங்களை ஃபைல் பண்ண வைக்கலாம். எப்படின்னா, ஒரு வருஷத்துல உங்க கரண்ட் அக்கவுண்ட்ல ஒட்டுமொத்தமா 1 கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணிருந்தா நீங்க ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணிருந்தாலும் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துல உங்க எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டினாலும் நீங்க ஐடிஆர் தாக்கல் செய்யறது கட்டாயம். சரி, அடுத்தது ஃபாரின் ட்ரிப் போற பழக்கம் இருக்கா? ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல நீங்க வெளிநாட்டு பயணத்துக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சிருந்தீங்கன்னா, அப்போ நீங்க உங்க வருமானம் எவ்ளோ இருந்தாலும் சரி ஐடிஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும். அடுத்தது டிடிஎஸ்/டிசிஎஸ், அதாவது உங்க வருமானத்துல இருந்து வரிய முன்கூட்டியே பிடிச்சிருந்தாங்கன்னா, ஒரு வருஷத்துல உங்களுக்கு பிடிச்ச மொத்த டிடிஎஸ் அல்லது டிசிஎஸ் அமௌண்ட் 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தா நீங்க ஃபைல் பண்றது கட்டாயம். இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேல இருந்தா இந்த லிமிட் 50,000 ரூபாய். பாத்தீங்களா, வருமானத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. பேங்க் டெபாசிட், ஃபாரின் ட்ரிப், டிடிஎஸ்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சரியா ட்ராக் பண்ணி தப்பில்லாம ஃபைல் பண்றது எல்லாருக்கும் சுலபம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தெளிவு வேணும்னா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறது ரொம்பவே உதவியா இருக்கும்.